வணக்கம் பீப்புள். ஐ எம் தேவ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலம் நலமறியாவல். இது நம்ம லெட்ஸ் டாக் லைஃப் வித் தேவ் பாட்காஸ்டோட எபிசோட் 9. ஓவர் திங்கிங் பத்தி பேசப் போகிறோம். ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங்கிற வார்த்தையை கேட்கும்போது how many of you guys overthink? கை தூக்குங்க. I guess almost every one of us label ourselves as overthinking, right? நம்ம எல்லாருமே ஓவர் திங்க் பண்றோம்னு சொல்லி நம்ம நினைச்சிருப்போம். ஸோ இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற வேர்ட் வந்து ரீசெண்ட் டேஸில் நிறைய இடங்கள்ல வந்து நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுவும் இந்த மென்டல் ஹெல்த் ஆஸ்பெக்டில் திஸ் இஸ் அ பாப்புலர் வேர்ட் இன் தட் ஆஸ்பெக்ட் சச் அஸ் இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளோட சேர்த்து இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரீசெண்டாக பயங்கர மென்டல் ஹெல்த் ஆஸ்பெக்டில் பயங்கர பாப்புலராக போயிட்டு இருக்கு. பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் இட் ஆஃபன். ஐ நோ பீப்பிள் டோன்ட் யூஸ் இட் ஃபார் சும்மா அப்படி வந்து எனக்கு ஓவர் திங்கிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓவர் திங்க் பண்ணுவேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் சம்டைம்ஸ் பீப்புள் எண்ட் அப் யூஸிங் திஸ். நம்மளோட நம்மளோட சோஷியல் சர்க்கிளில் ரொம்ப ஈஸியான ஒரு வார்த்தையை நம்மளோட சோஷியல் சர்க்கிளில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். I'm not talking about the people who are suffering from chronic depression, stress, anxiety அந்த மாதிரி இருக்கவங்கள பத்தி நான் சொல்லல. நான் பேசுறது வந்து சம் பீப்பிள் ரொம்ப கேஷுவலா நான்லாம் பயங்கரமா ஓவர் திங்க் பண்ணுவேன். அந்த மாதிரி சும்மா கேஷுவலான கான்வர்சேஷன்ஸ்ல ஓவர் திங்கிங் பத்தி ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருப்பாங்க. ஐ அம் டாக்கிங் அபவுட் தெம். நான் வந்து எதுவும் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்லாம் கிடையாது. என்னெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க. நான் உங்கள சும்மா வம்பிழுக்கிறதுக்கு தான் இந்த ஓவர் திங்கிங்கை பத்தி இப்படிலாம் சொல்லுவேன். ஓகே. ஸோ ஓவர் திங்கிங் அது வந்து நம்ம செக்மெண்ட் வைஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது இது வந்து நம்ம இப்போ கரண்டாக இருக்க இந்த யங்கர் ஜென்ரேஷனில் இது ஒரு ரொம்ப ப்ரெவலண்ட்டான ஹேபிட்டாக இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த ஓவர் திங்க் பண்ற அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்ல வந்து ரொம்ப டூ மச்சான விஷயங்களை நம்மளே எடுத்துட்டு நம்மளே வந்து ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறனால இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் கம் பேக் ஃப்ரம் அ லிட்டில் ஹிஸ்ட்ரி மிக்சட் வித் சயின்ஸ். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம், எப்படி வந்து சர்வைவ் ஆகிருக்கோம் இவ்வளோ வருடங்கள்லான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டுல இருந்து வளர ஆரம்பிச்சு காட்டுல இருந்து சிங்கம், புலி, வேரியஸான வைல்ட் அனிமல்ஸ் கூட நம்ம வளர்ந்து அந்த வைல்ட் அனிமல்ஸோ நம்ம பிரெயின் வந்து அப்படியே பழகியிருக்கும். எதுக்கு பழகியிருக்கும் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் நம்மளை சுத்தி ஏதாவது டேஞ்சர் இருக்கா, ஏதாவது த்ரெட் இருக்கா, நம்மளை வந்து பயமுறுத்துறதுக்கோ, நம்மளை வந்து கொல்றதுக்கு ஏதாவது இருக்கா, அப்படிங்கிறத கான்ஸ்டன்ட்டா நம்மளுடைய பிரெயின் வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கலா ஓவர் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் பேசிக்கலி த ஃபங்க்ஷன் ஆஃப் அவர் பிரெயின் அண்டர் டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ். எவல்யூஷன் மனிதர்கள் வந்து இன்னும் வளர்ச்சி அடைய அடைய என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம இன்னும் நம்மளோட இருக்க என்விரான்மெண்ட்டை ஹியூமன்ஸ் மேட் இட் சேஃப் அண்ட் ஹேபிட்டபிள் டு லிவ் வித். ஸோ நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டமும் அந்த பிரெயினும் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, இட் ஸ்டார்டட் கெட்டிங் அடாப்டட் டு த நியூ இந்த வகையான என்விரான்மெண்ட் சேஃபான என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் அதனுடைய நேச்சுரல் ஸ்டேட் அந்த பிரெயினுடைய நேச்சுரல் ஸ்டேட் என்ன அப்படின்னா தனக்கு சுத்தி இருக்க டேஞ்சர், அந்த த்ரெட் என்னென்ன ஸ்டிமுலேஷன்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத கான்ஸ்டன்ட்டா ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் அந்த பிரெயினோட வேலை. ஸோ இப்போ இப்படி ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்ல அந்த மாதிரி த்ரெட் ஏதாவது நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பாசிபிளி 0 தான். ஸோ லுக்கிங் அட் அவர் கரண்ட் ஸ்டேட் ஆஃப் எவல்யூஷன்ல இட் இஸ் பாசிபிளி 0. அண்ட் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் அப்பார்ட் இவ்வளோ தூரம் மனிதர்கள் வந்து வளர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய ஹியூமன் எவல்யூஷன் என்ன மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு அப்படின்னா, நம்மள வந்து இருக்கறதுலயே ரொம்ப லேசியான பீயிங்ஸா மாத்தி, நம்மள சுத்தி எந்த ஒரு டேஞ்சர், எந்த ஒரு ஃபோர்ஸ் டூ மூவ் அவர் செல்ஃப் அப்படிங்கிறதே இல்லாத லெவலுக்கு நம்மளுடைய வளர்ச்சி வந்து ஆயிடுச்சு. ஸோ ஹியர்ஸ் டு த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் டூ வி ஓவர் திங்க்? யூ see நம்மளுடைய மனித மூளை ஹியூமன் பிரெயின் இருக்குல்ல, இது வந்து இட் இஸ் அ மெஷின். இந்த மெஷின் வந்து எப்பவுமே நிக்கவே நிக்காது. ஈவன் ஒரு செகண்ட் கூட ஸ்டாப் ஆகாத மெஷின். ஈவன் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும்போதும் அது முழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் தூங்கும். ஆனா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் தூங்கவே தூங்காது. அது ஒரு செகண்ட் கூட தூங்காம அது முழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரெயின் நம்மளுடைய வாழ்க்கையில பல ஆஸ்பெக்ட் ஸ்டிமுலேட் பண்றதுக்கு எல்லா வகையான விஷயங்களும் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம படிக்கிறோம், வேலை பார்க்குறோம். அந்த மாதிரி எல்லா வகையான விஷயங்களும் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ டிஃபரெண்டான விஷயங்கள் நம்ம இந்த மூளைக்கு வந்து குடுத்துட்டே இருந்தாலும், ஒய் இஸ் திஸ் பிரெயின் ஓவர் திங்கிங்?
அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். பட் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் என்ன தெரியுமா? நம்ம பிரெயின் இஸ் நாட் ஓவர் திங்கிங். அது அதனுடைய ரொம்ப பேசிக்கான ஃபங்ஷன பண்ணிட்டு இருக்கு. ஸோ வாட் டஸ் ஒரு இதயம் வந்து என்ன பண்ணும்? பிளட்ட பம்ப் பண்ணும். ஒரு லங்ஸ் என்ன பண்ணும்? அது மூச்சு இழுக்க இட் இன்ஹேல்ஸ் ஆக்ஸிஜன் அண்ட் எக்ஸேல்ஸ் கார்பன் டை ஆக்சைடு, ரைட்? இந்த மூளை என்ன பண்ணும்? இந்த மூளைக்கு யோசிக்கிறத தவிர எந்த வேலையும் கிடையாது. உங்க மூளைக்கு உங்கள சுத்தி இருக்க விஷயங்கள ஃபுல் டைமா ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபுல் டைமா உங்களுக்கு ஏதாவது டேஞ்சர் இருக்கா அப்படிங்கிறத ஆல் டைம் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். தட் இஸ் த பேசிக் ஃபங்ஷன் ஆஃப் யுவர் பிரெயின். அதுக்கு மேல வந்து அதுக்கு எந்த வேலையுமே கிடையாது உங்க பாடியில. ஸோ, இப்போ நீங்க வந்து வாட் வில் ஹேப்பன்? நீங்க ஒரு 60 செகண்ட்ஸ் நீங்க வந்து உங்களுடைய பிரெத்த வந்து ஹோல்ட் பண்ணி மூச்ச அடக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க லங்ஸ் வந்து நார்மலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு 20 செகண்ட்ஸ் உங்களோட பிரெத்த நிப்பாட்டிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுடைய செஸ்ட் அப்படியே வந்து பயங்கர ஹெவி ஆக ஆரம்பிக்கும். ரைட்? பிரெயினும் அதே மாரி தான். வென்எவர் யூ ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் ஒரு பர்ட்டிகுலரான விஷயம், ஒரு வேலை வந்து நீங்க பார்க்காம நீங்க இருக்கீங்க அப்படின்னா, யுவர் பிரெயின் வில் என்டர் இன்டு அ ஸ்டேட் கால்ட் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க். தட் இஸ் டிஎம்என். விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் இந்த ஆட்டோபயோகிராபிக்கல் மெமரி அப்படிங்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயம் தான் இந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க். நீங்க ஒரு பர்ட்டிகுலரான வேலையில ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா, உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒரு ஸ்டேட்க்கு போயிடும். அண்ட் அது என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா, இட் ஸ்டார்ட்ஸ் திங்கிங் அபவுட் அதர் பீப்பிள பத்தி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். வேற விஷயங்கள பத்தி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஃபியூச்சர பத்தி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஃபியூச்சர பிளான் பண்ணும். இந்த மாதிரி பல விஷயங்கள உங்க பிரெயின் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்ல என்ன பிரச்சனை? வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when this default mode network gets hyperactive, it will start thinking in negative aspect. தப்பான நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ல இது திங்க் பண்ண ஆரம்பிச்சு, அது உங்களுடைய பழைய வேண்டாத கான்வர்சேஷன்ஸ், உங்கள கஷ்டப்படுத்தக்கூடிய கான்வர்சேஷன்ஸா இருக்கட்டும், உங்களுடைய ஹார்ட் பிரேக்ஸ், அப்புறம் உங்களுடைய வலி, இந்த மாதிரி நெறைய வகையான விஷயங்கள வந்து அது தோண்டி எடுத்து யோசிக்க ஆரம்பிக்கும். That will get you into a loop of sadness and overthinking. ஸோ, உங்களுடைய பிரெயின் வந்து புதுசா ஓவர் திங்கிங் தப்பான விஷயம் ஒண்ணும் பண்ணல. அது அதனுடைய டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்ல அது ஹைப்பர் ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம், அது இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. நம்மளுடைய டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் மட்டும் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு ஹைப்பர் ஆக்டிவ் ஆகுது? அப்படின்னு தேட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான், பர்ட்டிகுலரா நம்மளுடைய ஜெனரேஷன்ல தான் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்ற ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா? த்ரூ எக்ஸ்டர்னல் திங்ஸ். ஸோ பிரெயினை ஸ்டிமுலேட் பண்றது அப்படின்னா பேசிக்கா நம்ம டெய்லி பண்ற ஆக்டிவிட்டிஸ். நீங்க காலையில எந்திரிச்சு இப்போ காலையில எழுந்தவுடன் படிப்பு அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. காலையில எந்திரிச்சு படிக்கிறது, விளையாடுறது, வீட்ல வேலை பார்க்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து நீங்க பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்றது தான். ஸோ நம்ம இந்த ஜெனரேஷன்ல ஏன் இது அதிகமா இருக்கு அப்படின்னா, அதற்கு பர்ட்டிகுலரான காரணம் ஆல் தீஸ் நியூ கைண்ட்ஸ் ஆஃப் கேட்ஜெட்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், டிவி, அப்புறம் ஆப்வியஸ்லி த சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் அண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கண்டென்ட். எஸ்பெஷலா என்ன கண்டென்ட் அப்படின்னா, இந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட். ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் இஸ் பேசிக்கலி திஸ் 30 செகண்ட் ரீல்ஸ், இந்த 15 செகண்ட் ரீல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட். இந்த மாதிரியான ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்க்கு உங்க பிரெயினை அடிக்ட் ஆக்கிடும். அதனால என்ன ஆக ஆரம்பிக்கும், நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து இட் கெட்ஸ் குக்ட் அப். எப்பப்போலாம் வந்து இந்த டைப் ஆஃப் ஸ்டிமுலேஷன் உங்க பிரெயினுக்கு இல்லையோ, அப்போதான் உங்களுடைய பிரெயின் வந்து அதர் திங்ஸ யோசிக்க ஆரம்பிக்கும். தட் இஸ் வென் உங்களுடைய டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் ஹைப்பர் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சு, நீங்க வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் தட் இஸ் வாட் வி கால் அஸ் ஓவர் திங்கிங். யூ கெட் இட்? இதுல இந்த ஓவர் திங்கிங் அப்புறம் இந்த பிரெயின் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப பர்ட்டிகுலரான ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. அது என்ன ஆஸ்பெக்ட் அப்படின்னா, த டோபமைன் எஃபெக்ட். டோபமைன் அப்படிங்கிறது நம்ம பிரெயின்ல டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ஒன்று செக்ரேட் ஆகும். இட் இஸ் த பிரெயின்ஸ் ரிவார்ட் சிஸ்டம். ரிவார்ட் சிஸ்டம் அப்படின்னு பேசிக்கலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஃபீல் குட் ஹார்மோன் இன்சைட் அவர் பிரெயின். இது எப்போ இந்த ஹார்மோன் வந்து எப்போ செக்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் பண்ணி அதனுடைய பலன் வந்து நமக்கு கிடைக்கும்போது, அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு கோல் பர்ட்டிகுலரா வச்சு அதை அச்சீவ் பண்ணும்போது, உங்களுடைய ஃபேவரட் திங்ஸ நீங்க போய் ஷாப்பிங் பண்ணும்போது, உங்களுடைய ஃபேவரட்டான ஃபுட்ட நீங்க சாப்பிடும்போது, செக்சுவல் பிளஷர்ஸ்ல இன்க்ளூட் ஆகும்போது,
அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் திஸ் இஸ் த பேசிக் சயின்ஸ் ஆஃப் திஸ் டோபமைன். ஸோ பேசிக்கலா இந்த டோபமைன் என்ன அப்படின்னா, நீங்க பண்ற எந்த விஷயத்திலையும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீல குடுக்கறது தான் இந்த டோபமைனோட வேலை. இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, we are talking about this overstimulation which is this social media doing to our brain, right? நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, we will be scrolling reels, YouTube அத வந்து மணிக்கணக்கா 4 மணி நேரம், 5 மணி நேரத்துக்கு உட்கார்ந்த இடத்துல அத வந்து நம்ம டூம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம். They gave a word to it. டூம் ஸ்க்ரோலிங். மணிக்கணக்கா உட்கார்ந்து ரீல்ஸ் பார்க்கிறது, நியூஸ் சேனல் பார்க்கிறது, ஈவன் திஸ் பார்ன் ஃபிலிம்ஸ் பார்க்கிறது. இது எல்லாமே வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து ஒரு நார்மலான ஸ்டிமுலேஷன் கிடையாது. இது வந்து ரொம்ப சூப்பர் நார்மலான ஸ்டிமுலை. இதற்கு பேரே சூப்பர் நார்மல் ஸ்டிமுலைன்னு சொல்றாங்க. இன் விச் உங்களுடைய பிரெயின் வந்து உங்களுக்கு இந்த டோபமைன் வந்து செக்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போலாம் செக்ரீட் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு 15 செகண்ட்ல பயங்கர ஒரு கேட்சியான ரீல் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த 15 செகண்ட் கேட்சியான ரீல் பார்க்கும்போது உங்களுக்கு அது டோபமைன் செக்ரீட் பண்ணும். ஸோ டோபமைன் பேசிக்கா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கிராஃப்ல மாதிரி மேல ஏறும், இறங்கும், ஏறும், இறங்கும். அதுல வந்து மீடியனான ஒரு லெவல்ல வந்து பேஸ் லைனா ஒரு இடத்துல டோபமைன் மெயின்டெயின் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க எப்பப்போலாம் வந்து இந்த சூப்பர் நார்மல் ஸ்டிமுலை, இந்த கன்டென்ட் வந்து நீங்க கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுடைய டோபமைன வந்து ஹை லெவலுக்கு கொண்டுட்டு போகும். அண்ட் ஆப்வியஸ்லி அது ஹை லெவலுக்கு போகுது அப்படின்னா, இட் வில் கோ டூ இட்ஸ் லோவஸ்ட் பாயிண்ட் ஆல்சோ. அண்ட் அந்த லோவஸ்ட் பாயிண்ட் போகிறப்போ உங்க பிரெயின் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, ரொம்ப ஒரு டவுன் ஸ்டேட்க்கு போகும். ஒரு மாதிரி டிஸ்சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்ல. அந்த டிஸ்சாட்டிஸ்ஃபைடு ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிச்ச உடனே உங்க பிரெயினே என்ன பண்ண ஆரம்பிக்கும், அந்த டோபமைன இன்னும் கிரேவ் பண்ண ஆரம்பிக்கும். எனக்கு இன்னும் அந்த டோபமைன் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல நீங்க என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, திரும்ப திரும்ப இன்னும் வந்து அந்த கன்டென்ட்டோ, என்ன ஒரு வகையான விஷயம் உங்களுக்கு அந்த டோபமைன் ஹிட்ட குடுக்குதோ, அத வந்து இன்னும் அதிகமா எடுத்துக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுதான் பேசிக் சயின்ஸ் பிட்வீன் அடிக்ஷன் ஆல்சோ. ட்ரக்ஸ்ல, ஆல்கஹால், சிகரெட் இது எல்லாத்துலயுமே இந்த டோபமைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. நீங்க ஒரு சிகரெட் அடிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஹிட் குடுக்குது, ஒரு கிக் குடுக்குது அப்படின்னா, தட் இஸ் த சாட்டிஸ்ஃபாக்ஷன் த பிரெயின் இஸ் கிவிங் யூ வித் செக்ரீட்டிங் த டோபமைன். இந்த மாதிரி நீங்க பண்ண பண்ண தான் என்ன ஆக ஆரம்பிக்கும், உங்க பிரெயின் வந்து அத கிரேவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நீங்க ஒவ்வொரு தடவையும் அந்த ட்ரக்கோ, இல்ல கன்டென்ட்டோ, நீங்க ரீல்ஸோ அந்த மாதிரி நீங்க பாக்க பாக்க உங்களுக்கு இந்த டோபமைன செக்ரீட் பண்ண ஆரம்பிச்சு, இட் வில் கெட் யூ அடிக்டட். Your brain does not know the difference between watching a motivational video about going to gym or running அந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கும், நீங்க ஆக்சுவலாவே ஜிம், ரன்னிங் அந்த மாதிரி போறதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து உங்க பிரெயினுக்கு எப்படி இருக்கும்னா, நீங்க வீடியோ பார்த்து மோட்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு டோபமைன் வந்து ஹையா போகும். ஆனா நீங்க ஆக்சுவலா ஜிம் போய் ரன்னிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. அந்த மாதிரி உங்க பிரெயின் வந்து கொஞ்ச நாள்ல இப்படி நீங்க கன்சியூம் பண்ண 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 என்ன பண்ண ஆரம்பிக்கும், யுவர் பிரெயின் வில் நாட் ஆக்சுவலி லெட் யூ டூ த கஷ்டமான விஷயங்கள வந்து உங்க பிரெயின் உங்கள பண்ணவே விடாது. உங்களோட லாங் டெர்ம்ல உங்களுக்கு தேவையான விஷயங்கள், கஷ்டமான விஷயங்களே உங்க பிரெயின் வந்து பண்ண விடாது. இந்த லாங் டெர்ம் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த கிராட்டிஃபிகேஷன வந்து உங்க பிரெயின் ஏத்துக்கவே ஏத்துக்காது. அந்த லாங் டெர்ம் கிராட்டிஃபிகேஷன் இஸ் வாட் கிவ்ஸ் பர்ப்பஸ் டு அவர் லைஃப். ஓகேவா? உங்க பிரெயின் என்ன சொல்ல ஆரம்பிக்கும்னா, ரீல்ஸ் மட்டுமே பார்த்தே உன்னால இவ்ளோ ஃபீல் குட் வந்து குடுக்க முடியும் அப்டின்னா, நான் எதுக்கு கஷ்டப்பட்டு ஜிம்முக்கு போணும்? நான் எதுக்கு கஷ்டப்பட்டு ரன்னிங் போணும்? நான் எதுக்கு கஷ்டப்பட்டு காலையில வேகமா அவ்ளோ சீக்கிரம் எந்திரிக்கணும்? அந்த சாட்டிஸ்ஃபாக்ஷன் ஃபீல விட அதிகமான சாட்டிஸ்ஃபாக்ஷன் ஃபீல் உனக்கு நான் ரீல்ஸ்லயே குடுப்பனே! அப்டின்னு சொல்லி உங்க பிரெயினே நெகோஷியேட் பண்ண ஆரம்பிக்கும். யூ see this is why most of our younger generation are not able to do the things which will actually make us healthier. People, yes, நம்ம அம்மாக்கள்லாம் சொல்ற மாதிரி எல்லாத்துக்குமே அந்த ஃபோன் தான் காரணம். ஆல்சோ நீங்க இஃப் யூ நோட்டீஸ் இட், யூ ஆல்வேஸ் டெண்ட் டு த்ரூ தீஸ் ரீல்ஸ், அப்புறம் யூடியூப் வீடியோஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு எப்போ கிரேவ் ஆக ஆரம்பிக்கும், எப்போ அடிக்ட் ஆக ஆரம்பிக்கும், அதோட உங்களுடைய ஃபேவரட்டான ஃபுட்டை வந்து சாப்பிடணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஆரம்பிக்கும் அப்படின்னா, உங்களுடைய அந்த டோபமைன் லெவல் வந்து ரொம்ப கீழே போய் நீங்க வந்து டிஸாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆகி எமோஷனலா லோவாக ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி எமோஷனலா லோவாக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இந்த கிரேவிங்ஸ் எல்லாம் தானா வரும். ஸோ தட் இஸ் யுவர் பிரெயின் கோப்பிங் அப் வித் த சேட்னஸ் ஆர் ஸ்ட்ரெஸ் வாட் எவர் யூ ஆர் கோயிங் த்ரூ. ஆனா when you refuse to go through these emotions, இந்த உங்களுடைய எமோஷன்ஸையோ நீங்க ஃபீல் பண்ற அந்த சேட்னஸையோ அது வந்து ஏன் நடக்குது, எதனால நடக்குது அப்படிங்கறத நீங்க வந்து யோசிச்சு பார்க்காமயோ, ஆராய்ஞ்சு பார்க்காம அதை விடுறீங்க அப்படின்னா, உங்களுடைய பிரெயின் தானாவே வந்து இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். யூ கேன் see நிறைய பீப்புள் வந்து ரியாலிட்டி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணி அவங்கள ஆக்குபைடா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் ஃபேஸ் யுவர் ரியாலிட்டி வித்
புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ரியாலிட்டிய புரிஞ்சுட்டு அத ஃபேஸ் பண்ணணும். டிஸ்ட்ராக்ஷன யூஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ வாட் டு டூ டு ஓவர்கம் திஸ் ஓவர் திங்கிங்? நம்ம இந்த ஓவர் திங்கிங் வந்து நம்மளோட லைஃப வந்து சப்கான்ஷியஸா ரொம்ப ரூயின் பண்ணிட்டே தான் இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் யூ இந்த நெறைய சயின்டிஃபிக் மெத்தட்ஸ்லாம் இருக்கு. ஓவர் திங்கிங்ல இருந்து வெளிய வர்றதுக்கு. இந்த மென்டல் எக்சர்சைஸ்லாம் நெறைய இருக்கு. லைக் வொரி டைமர் அப்படின்னு ஒண்ணு செட் பண்ணிட்டு, ஒரு ஸ்பெசிஃபைடான டைம் செட் பண்ணி, அந்த டைம்ல மட்டும் ஓவர் திங்க் பண்றது. உங்களுடைய தாட்ஸ வந்து முடிஞ்ச அளவு எவ்வளோ உங்களால யோசிச்சு ஓவர் திங்க் பண்ண முடியும், அந்த தாட்ஸ வந்து ஒரு டைம் செட் பண்ணி, இப்ப 10 மினிட்ஸ் விண்டோ செட் பண்ணி, அதுல ஓவர் திங்க் பண்றது. அப்புறம் லைக் உங்களுக்கு அந்த மாரி ஓவர் திங்க் வந்து நீங்க ரொம்ப பண்றீங்க. அந்த மாரி தாட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஒரு மாரி யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா, அந்த வர்ற தாட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே உட்காந்து ஒரு ஸ்ட்ரெச்ல யூ ஹேவ் டு ரைட் இட் ஆல் டவுன். ரைட் பண்ணி நீங்க அத பேப்பர்ல வந்து அத நீங்க இன்ஃபர்மேஷன பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய பிரெயின் இட் வில் ஃபீல் சேஃப். தட் பிரெயின் இஸ் பேசிக்கலி அன் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மெஷின். ஓகேவா? அது ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க கொட்டி, இது வந்து சேஃபா இருக்கு அப்படின்னு உங்க பிரெயின் கிட்ட காமிச்சீங்க அப்படின்னா, இட் வில் ஃபீல் சேஃப். ஓகே. ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு. தீஸ் ஆர் ஆல் குட். பட் எனக்கு வந்து இது பெருசா இந்த மாதிரியான மென்டல் எக்சர்சைஸஸ்ல வந்து பெரிய விருப்பம் இல்லை. நான் ஐ ஹேவ் யூஸ்ட் இட். அண்ட் இப்போ நான் சொல்ல போறது வந்து திஸ் செக்ஷன் இஸ் த்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி. திஸ் இஸ் நாட் த்ரூ எனி சயின்டிஃபிக் மெத்தட் ஆர் சம்திங். ஸோ இஃப் யூ ஆர் ஓவர் திங்கிங், நீங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்றீங்க அப்படின்னா, த பெஸ்டஸ்ட் திங் யூ கேன் டூ இஸ் மூவ் யுவர் பாடி. தயவு செஞ்சு நகருங்க. அந்த உட்கார்ந்திருக்க இடத்துல இருந்து, நின்னுட்டு இருக்க இடத்துல இருந்து, என்ன பண்ணிட்டு இருந்தாலும், அந்த ஓவர் திங்கிங்கிற ஸ்டேஜ் வருது. அந்த ஓவர் திங்கிங்கிற நீங்க ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள போறீங்க. ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து நகருங்க. லிட்டரலா பிசிக்கலா நகருங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நகருங்க. டேக் அ வாக். நடந்து போங்க. ஃபோன் இல்லாம நடந்து போங்க. மியூசிக் இல்லாம நடந்து போங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஓடுங்க. ஜிம்முக்கு போங்க. டப்புன்னு ஒரு 20 புஷ் அப் போடுங்க. சமைக்கிறதுக்கு வந்து ஒரு கஷ்டமான மீல். உங்களுக்கு சமைக்க தெரியாமயே இருக்கலாம். சமைக்கிறத நீங்க பார்த்து கத்துக்கிட்டு, ஒரு கஷ்டமான மீல் ஒண்ண குக் பண்ணி, அத தனியா உட்காந்து ஃபோனோ, டிவியோ எதுவுமே இல்லாம உட்காந்து சாப்பிடுங்க. ஒரு புக்க படிங்க. ஏதாவது ஒரு ஸ்போர்ட் வந்து விளையாடுங்க. ஸ்கிப்பிங் ரோப் வாங்கி ஸ்கிப்பிங் பண்ணுங்க. உங்களுடைய பைக், கார போய் கழுவுங்க. லிட்டரலா எனிதிங் தட் மூவ்ஸ் யுவர் பாடி. ஜஸ்ட் மூவ் யுவர் பாடி. ஒரு ஹார்டான கோல் செட் பண்ணிட்டு, அதுக்கு ஒரு டைம் லைன செட் பண்ணி, டுவர்ட்ஸ் தட் கோல் வொர்க் பண்ணுங்க. இட் கேன் பி எனிதிங். லைக் காலையில வந்து நான் 6 மணி, இல்ல 5:30 மணி, 5 மணிக்கெல்லாம் வந்து 30 நாள் தொடர்ந்து நான் எந்திரிக்கணும் அந்த மாதிரி. அப்படி இல்லன்னா 30 நாளைக்கு வந்து நான் வெளி சாப்பாடே சாப்பிடக்கூடாது. 30 நாளுமே எல்லா மீலுமே நான் குக் பண்ணி சாப்பிடுற சாப்பாடா இருக்கணுங்கிறதா இருக்கலாம். அண்ட் லைக் ஒரு புக் வாங்கி அந்த புக்க வந்து நான் ஒரே நாள்ல ரீட் பண்ணி முடிக்கணும். இந்த மாரி இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணி யூ ஷுட் மேக் த பிரெயின் டு லைக் டூயிங் த ஹார்ட் திங்ஸ். ஓகேவா? ஓவர் திங்கிங்க வந்து நம்ம இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்ல மென்டல் எக்சர்சைஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வெளிய வரலாம். நெறைய மென்டல் எக்சர்சைஸ்லாம் இருக்கு. நெறைய சைக்காலஜிக்கலா, சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் எவ்வளவோ மென்டல் எக்சர்சைஸஸ் இருக்கு. பட் ஐ பெர்சனலி திங்க் தட் அது வந்து எப்படின்னா, ஒருத்தன் குடிகாரனா இருக்கான் அப்படின்னா, அவன குடிய நிப்பாட்ட வைக்கிறதுக்கு திரும்ப வந்து அவனுக்கு சரக்க குடுத்தே வந்து நீ குடிய நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பிரெயின வச்சு ஓவர் திங்க் பண்றான் அப்படின்னா, திரும்ப அந்த பிரெயின யூஸ் பண்ணியே நீ அந்த ஓவர் திங்கிங்க யூஸ் பண்ணியே ஓவர் திங்கிங்ல இருந்து வெளிய வா அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ட்ரஸ்ட் மீ, மூவிங் யுவர் பாடி வில் மேக் யூ மச் பெட்டர் இன் கோப்பிங் எனிதிங். மென்டலா என்ன விஷயமா உங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்தாலும், நீங்க உங்க உடம்ப பாடிய மூவ் பண்றீங்க. மூவ் பண்ணி அத வந்து ட்ரை பண்றீங்க. நீங்க யோசிங்க. நடந்துட்டே யோசிங்க. யோசிங்க, ஓடிட்டே யோசிங்க. கோ த்ரூ வித் இட் வைல் மூவிங் யுவர் பாடி. ஓகே. அது வந்து இன்னும் உங்கள பயங்கரமா கோப் பண்றதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும் வைல் மூவிங் யுவர் பாடி. ட்ரஸ்ட் மீ, ஐ ஹேவ் பீன் த்ரூ இட். வை டு யூ திங்க் ஐ அம் ரன்னிங் மாரத்தான்ஸ்? ம். ஓகே, லெட் மீ ஃபினிஷ் திஸ் வித் அன் பிலாசபிக்கல் எக்ஸாம்பிள். இந்த புத்திசம்ல வந்து நம்மளுடைய பிரெயின வந்து சொல்லுவாங்க அப்படின்னா, மங்கி மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நெறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம். மனுஷ மனசு வந்து குரங்கு அப்படின்னு நெறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எஸ். நம்மளுடைய மனசு வந்து ஒரு தாட்ல இருந்து இன்னொரு தாட், இன்னொரு தாட், இன்னொரு தாட்ன்னு எண்ட்லெஸ்ஸா வந்து குதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா, நம்மளுடைய பிரெயின் இந்த மனசு அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ கன்ஃப்யூஸ்டு ஒரு இன்டிசைசிவான ஒரு விஷயம். அது வந்து பர்ப்பஸ் நீங்க குடுக்கல அப்படின்னா, அது பர்ப்பஸே இல்லாம குதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களால அந்த குரங்க வந்து மாத்த முடியாது. அந்த குரங்க உங்களால கொல்லவும் முடியாது. அத நீங்க என்ன பண்ணலாம்னா, அத நீங்க இப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க அத ட்ரெயின் பண்ணலாம். ஸோ ஆல்வேஸ் ட்ரெயின் யுவர் பிரெயின் டு பி ஹெல்த்தி. லெட் மீ ஃபினிஷ் திஸ் பாட்காஸ்ட் வித் த கோட். தேர் இஸ் அ கோட் பை அ பிலாசபர் கால்டு செனகா. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "வி சஃபர் மோர் ஆஃபன் இன் இமேஜினேஷன் தென் இன் ரியாலிட்டி." லெட் மீ சே இட் அகைன். "வி சஃபர் மோர் இன் இமேஜினேஷன்
தென் இன் ரியாலிட்டி. நம்ம சஃபர் பண்ற எல்லா விஷயமுமே, மோஸ்ட் ஆஃப் த விஷயம் நம்ம மண்டைக்குள்ள தான் இருக்கு. வேற எங்கேயுமே இல்ல. நீங்க வெளிய அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்ணனால தான் இப்படிலாம் இருக்கு. வாட்டெவர் யூ கேன் சே. அது எல்லாமே உங்களுடைய மண்டைக்குள்ள தான் இருக்கு. நீங்க அத எப்படி எடுத்துக்கிறீங்கங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ, ஓவர் திங்க் பண்றதும், பண்ணாம இருக்கதும், நல்ல விதத்துல ஓவர் திங்க் பண்றதும், உங்க மண்டைக்குள்ள உங்ககிட்ட தான் இருக்கு. இவ்வளோ தூரம் கேட்டதற்கு நன்றி. அடுத்த எபிசோட்ல உங்கள மீட் பண்றேன். நன்றி. வணக்கம்.